ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸு ஃபஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு புக்கில் குறிப்பதும் மற்றும் ஆஃப் இயர்லிக்கான லெசன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் இதில் வந்து 6 லெசன்ஸ் வரும். அதாவது அளவீட்டு, அதாவது 6 அலகுகளில் ஃபஸ்ட்டு 6 அலகுகள் ஆஃப் இயர்லிக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அலகு 9லேருந்துட்டு 13 வரைக்கும் வரும். ஏன்னா அது வந்து இவங்க ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் கலந்து கொடுத்துக்கிறதுனால அப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 16வது லெசன்லேருந்து 20வது லெசன் வரைக்கும் ஆஃப் இயர்லிக்கு வரும். அளவீட்டியல் அலகு 1 இந்த லெசனில் இருக்கிறது 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 1 மார்க்கான வீடியோ வந்து தனியாக போடுறேன். இப்போ வந்து சுருக்கமாக விடையளி அளவீடு என்றால் என்னங்கும்போது அதாவது ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடு அளவீடு ஆகும். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 மார்க்கு இது வரைக்கும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுகன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ வெப்பநிலைங்கும் போது வெப்பத்தை எதில் அளக்கலாம் அப்படிங்கிறதான். பார்த்தீங்கன்னா பக்க நம்பர் 3வது பக்கத்தில் ஒரு அமைப்பிலும் துகள்களிலும் சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும். எஸ்ஐங்கிறது வந்து அதோடைய அலகுங்கிறது தான் எஸ்ஐன்னு சொல்கிறோம். கெல்வின் கெல்வின் ஆகும். வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய வெப்பநிலைமானியல் பயன்படுத்தப்படுகிறது. வெப்பநிலைமானியல் சில பொதுவான திட்ட அளவுகளை கொண்டுள்ளன. பெரும்பாலும் ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு இவ்வளோலாம் என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெப்பநிலையை அளக்கும் கருவிகள் அப்படின்னு போட்டு செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இந்த 3 மட்டும் எழுதினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வரையறு, அதுவும் அதே பக்கத்தில் தான். ஆம்பியர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அதே 3வது பக்கத்தில் ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்வதால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு ஒரு ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. இது வந்து 3rd 2 மார்க்கு. அதே மாதிரி 4th 2 மார்க் பாருங்கள், இங்கேயே இருக்குது. அதாவது மின்னோட்டம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம். அடுத்தது மோல் வரையறு. மோல் வரையறுனா பக்கம் நம்பர் 4 மோல் வரையறு. அது அந்த பக்கம் நம்பர் 4ல் ஏ சைடு லாஸ்ட்டாக பாருங்க. மோல் என்பது 6.023 பெருக்கல் 10⁻23 துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது. இது மோல் என குறியிடப்படுகிறது. அவ்வளோதான். அடுத்தது 5 மார்க்ஸு. அடிப்படை அலகுடன் பட்டியலிடுக. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் அட்டவணை
11 அதாவது 2வது பக்கத்தில் அட்டவணை 1.1 அடிப்படை அளவுகளை மற்றும்